உதயநிதிக்கும் உதயநிதியோட சப்போர்ட்டருக்கும் ஒரு கேள்வி. இப்போ உதயநிதி விஜய் வாயை திறந்து பேச மாட்டாரு அப்படிங்கிற ஒரு வாதத்தை பல இடங்கள்ல வச்சுக்கிட்டே இருக்காரு. எனக்கு இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா, ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவருடைய வேலை 24 மணி நேரம் வாயை திறந்து ஏதாவது பேசிக்கொண்டே இருக்கிறதா இல்லை செயல்படுறதா அப்படிங்கிறதான் கேள்வி. நரசிம்மராவ் இருந்தார், நல்லபடியாக செயல்பட்டார், குறைவான பேச்சு தான். அது ஒவ்வொருடைய பாணி. ஏன் பேசுவதே பிரச்சனையாக இருக்குதுன்னு கேட்குறேன். பேசுவதே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். முக்கியமான பிரச்சனைகள் நடக்கிறப்ப அதை பற்றி பேசணும், செயல்படுத்தணும். இப்போ எனக்கு இருக்கிற கேள்வி, இப்போ லஞ்சம்னு எங்கே பார்த்தாலும் எல்லா நான் அரசாங்க அலுவலகங்களை மட்டும்தான் பேசுகிறேன். அரசாங்க அலுவலகங்களில் தலைவரித்து ஆடுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அது பல பேருடைய பெரும்பாலான மக்களுடைய அனுபவம். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி. விஜய் ஆட்சி முன்னாடி பெருசாக அங்கே எதுவும் மாறி தெரியல. ஏதோ சில முயற்சிகள் நடக்குது, அது வரவேற்கத்தக்கது. ஆனால் உதயநிதி பல ஆண்டுகளாக அரசியலில் இருக்கிறார், எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார், அமைச்சராக இருந்திருக்கிறார், துணை முதல்வராக இருந்திருக்கிறார். அவருக்கு முதலமைச்சருடைய நேரடியாக தொடர்பு இருக்கிறது. அரசியல் ரீதியாக இல்லாமல் மட்டும் மகனாக உறவு முறையிலையும் தொடர்பு இருக்குது. உரிமையை அதை வேணாலும் அவருடைய எடுத்து சொல்லலாம். கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் அவர் முதலமைச்சருடைய மகன் அப்படிங்கிறதுனால அவரை பெருசாக எதுவும் பேச மாட்டாங்க. இதை நினைச்சிருந்தா செய்யலாம். ஏன் இந்த லஞ்சம் ஒழிப்பை அவர் முன்னெடுக்கலை, அதை தெரிந்து ஒரு வாயை திறக்கல அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு பதில் என்னவா இருக்குன்னு நான் கேட்குறேன். ஒருவேளை ஒரு லஞ்சத்தை பற்றி அக்கறை எடுத்துக்கலையா, இல்லை தமிழ்நாட்டில் லஞ்சம் தலைவெடுத்தாடுதுன்னு பல ஆண்டுகளாக அவருக்கு தெரியவே இல்லையா, ஏன் அதை பற்றி ஒரு வாயை திறந்து பேசல அப்படிங்கிறதான் கேள்வி. தெரிஞ்சவங்க சொல்லுங்கள்.